இப்போ ரைட்டு. போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பயமாக இருக்குது, பயத்தில் பேசவே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ், இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ஹகி வகி எழுப்பி விடணும். நம்ம கிட்ட போய் அதை எழுப்பி விடணுன்னா அப்படி கிடையாது. கிட்ட வந்தோடனே அது வெளில வர போல் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி தெரியுமா, அந்த டாலை வச்சோடனே அந்த வழி தான் எக்ஸிட் நினச்சி போவோம். அந்த நேரத்தில் அந்த ஹகி வகி வரும், அப்போ தான் நம்ம தப்பிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்துட்டு ஓடிட்டே இருப்போம். நடக்கணும்னு சொன்னால் அவ்வளோதான், அப்புறம் நம்மளை அது கொண்டுரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்துகிட்டே இருப்போம். நேராக போவோம். என்ன கிடையாதா? நம்ம லெஃப்ட்டு போகணும். கீழே போவோம். நிற்கிது. யார் யாவன்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு தெரிஞ்சு இது 5வது ட்ரெயின் நினைக்கிறேன். இது கன்யூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இந்த வந்துட்டு சகி வகி போவோம். நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த கன்வேர் பெல்ட்டுக்குள்ளே போவோம். இனி கீழே போவோம். இனி லெஃப்ட்டு, இனி லெஃப்ட்டு, இன்னொரு லெஃப்ட்டு, இனி ரைட்டு, இன்னொரு ரைட்டு. இனி நடந்துகிட்டே இருப்போம். இனி ஒரு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு. இன்னும் உடஞ்சி இருக்குது. இனி கீழே போகணும். நேராக போவோம். நேராக போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். திறந்துருக்க வழியெலாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் போக முடியும். சர்ன்னு போகுது. இன்னும் உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே ரைட் சைடு ஒரு வழி இருந்துச்சு. ஏதோ நம்ம புரியாத பாஷையெல்லாம் எழுதியிருக்கு. அடுத்து நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம். இந்த சைடில் இருக்குல்ல, அந்த இதில் தான் வைக்கணும் அந்த டாலை, நம்ம க்ரியேட் பண்ண டாலை. அடுத்து எழுப்பி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, பிங்க் கலர் ஹகி வகி. இனி வர சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சாப்டர் 2 வேணா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போவோம். ஐயோ, இதெல்லாம் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குரூப்பில் சேர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. நம்ம பார்க்குற நேரம் சேட் பண்ண மாட்டாங்க. பார்க்காத நேரத்தில் கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் சேட் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிடுச்சு. ஐயோ, இது 6வது பிளாங்காக இருக்குது. நம்ம புரியாத மொழியை போட்டுட்ருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப எழுப்பி விடுவோம். இன்னும் 2 ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா அடுத்த பாட்டில் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோ நான் முழு மூச்சில் ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போவோம். கன்வேர் பெல்ட்டில் போ. அது தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு நான் ஓடினேன்னா நம்ம இனி வேங்கையாக போகிறோம். இனி ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நேராக போவேன். இன்னொரு ரைட்டு. யார் அவன் சைடில் இந்த ரோட்டில் இந்த செவுத்துலலாம் பார்த்தீங்களா, யாரோ கிறுக்கி வச்சுருக்காங்க. இதில் உட்காந்து யாரோ கிறுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு வேலை இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு கீழே போவோம். எனக்கு கையில் நல்லா ஆடுது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாடும் போது. நீங்கள் பார்த்துட்டு இது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க, விளையாடும் போது தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நேராக போவோம். எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சைட் போவோம். இந்த சைட் போயிட்டு நேராக போவோம். இப்போ என்ன பண்ணணுன்னு தெரியல. இன்னும் அடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், தான் வருது. என்ன பண்ணுறது? இந்த சைடா இல்லை நேராக போகணுன்னு நினைக்கிறான். திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி எங்கே போகணுன்னு தெரில. வெளில விட்டுருமோ பார்ப்போம். அது வெளில வராதா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக் இது? பார்ப்போம். என்ன சார், என்னது டப்பா ஏதோ இருக்குது? என்னது இது? ஐயோ, தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டேன். வேணும் தான் கீழே இழுத்து விட்டேன். நான் எப்படி துரத்திட்டு வந்துச்சு, கீழே விழுது. டைவ் அடிச்சுட்டு போகுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இனி எங்கே ஓடி போகணும்? அந்த ஃப்ளவர் போல் இருக்க இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த லெட்டரில் இருந்து இந்த எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டிருந்தில்ல, பாட்டு இருந்தால் தெரியும். நேராக அந்த சைட் போவோம். அந்த இதுக்குள்ளே போனால் அந்த எம்ப்ளாயீஸை காப்பாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் கேப்பாக இருக்குது. இந்த மாதிரி டாய்ஸ் உருவாக்குற கம்பெனியில் மேலே பிரிட்ஜாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னதும் சரி ஃப்ரெண்ட்ஸ். வீடு போல் இருக்குது. ஆனால் வீட்டில் நேராக போவோம். சைடில் இருக்க லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஐயோ, மாட்டுச்சு. இல்லை நேராக போவோம். நல்லா இருக்குல்ல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் நெட் இருக்குது. முடிஞ்ச இல்லை. இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, தலகாணி. ஏன்னா ரெட் கலர் லைட் போட்டிருக்கு. ஹக்கி வைக்கி நம்மளை பிடிக்குமோ? இல்லை. சரி, நேராக போவோம். ஏதோ ஒரு பொம்மை இருக்குது.
பார்ப்போம். திறந்து பார்ப்போம். கேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை வீட்டுக்கு விட மாட்டேன். சாப்டர் 2 எல்லாம் இருக்கு, அதை விளையாண்டுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ ட்ரை பண்ணு. பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டு நம்ம இனி சாப்டர் 2 விளையாண்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ளே ஸ்டோரில் சாப்டர் 4 வரைக்கும் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், கேம் டேரக்டர் பார்த்தீங்களா? ஐசக் கிறிஸ்டோபர்சன், அந்த மொட்டை மண்டை, இந்த ராட்சசன் படத்தோட கில்லர். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்டர் 2ல் பார்ப்போம். பாய்.